வணக்கம். அன்புமணிக்கு கல்தா, ராமதாஸ் அதிரடி, இரண்டாக உடைந்த பாமக அப்படின்னு தான் பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக நீங்க கொடுத்துட்டு வரீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னும் சிறந்த வீடியோக்களை நம்ம போடுவோம். இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப சமீபத்திய ஒரு நிகழ்வாக அன்புமணி ராமதாஸ் கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார். ராமதாஸ் இதை ஒரு அதிரடியா செஞ்சிருக்காருன்னு பாக்குறோம். இப்ப இந்த அன்புமணியினுடைய நீக்கம் என்பது நமக்கு அது பொது நியூஸ் கிடையாது. ஏற்கனவே கடந்த ஒரு வருஷமாக நடந்து வருகிற இந்த ரெண்டு பேருக்குடைய போட்டி நமக்கு இதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல போய் தான் நிற்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில ராமதாசனுடைய இந்த அன்புமணி நீக்க முடிவு என்பது அது தெரிந்த ஒன்றுதான். தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும், பாமக கட்சி தொண்டர்களுக்குமே இது தெளிவா தெரிஞ்சதுதான். ஆனா இது எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலதான் பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு வகையில கட்சி தொண்டர்களுக்கு இது ஒரு ஒரு ஏமாற்றம் தான் வைங்களேன். அவங்க முடிஞ்ச வரையிலும் கட்சி தொண்டர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இது எப்படியாவது இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இந்த பிரச்சனை ஒரு அளவு சால்வ் ஆகி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேச்சு வார்த்தைக்கு உட்பட்டு கட்சியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தருடைய ஒரு தலைமையில கட்சி இயங்குனா கூட்டணி பேசுறதுக்கும் கட்சி கேடஸை ஒற்றுமையா வைக்கிறதுக்கும் அது மிகவும் உதவும் அப்படிங்கிறது தான் அந்த கட்சி தொண்டர்கள் நினைச்சாங்க. ஆனா இது இவங்க ரெண்டு பேருடைய ஈகோவால இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப ராமதாஸ் இந்த அதிரடி முடிவுக்கு எடுக்க தள்ளப்பட்டார் அப்படிங்கிறத சொல்றோம். ஏன்னா அன்புமணி அவருக்கு எதிரான பல காய்களை நகர்த்தினாருங்கிறத பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக சமீபத்துல அவர் டாக்டர் சீனியர் ராமதாஸோட 2வது 3வது திருமணங்களை பற்றிய செய்திகளை அன்புமணி என்ன பண்ணாருன்னா, வெளியாட்களுக்கு லீக் பண்ணுவதன் மூலமாக தனது தந்தைக்கு எதிராக ஒரு கேவலமான ஒரு அரசியலை முன்னெடுத்தாருங்கிறத பாக்குறோம். நம்ம ஏன் அதை கேவலமான அரசியல்ங்கிறோம்னா, ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு 2 திருமணம் இல்ல 3 திருமணம் எல்லாம் நடக்கிறது அதை நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது. அரசியல்ல அதனால ஏதாவது தாக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிற முறையில தான் போன தடவை நம்ம அந்த சுசிலாவுடைய வரவை பத்தி கூட பேசணும் ஒழிய தனிப்பட்ட முறையை நம்ம விமர்சிக்க விரும்பவே இல்லை. இப்பவும் நம்ம அதை விமர்சிக்கல. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தன்னுடைய தந்தைக்கு எதிராக காய்களை நகர்த்தி என்ன பண்ணாருன்னா, அவருக்கு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டிங்கிற மாதிரி அவரை வேகப்படுத்தினார். அவரை ரொம்ப எரிச்சலுக்கு உட்படுத்தி ராமதாஸால வேற எதுவுமே செய்ய முடியல. ஸோ இதெல்லாம் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொது வெளியில இவர் கொண்டு வராம இருந்தா கூட ஓரளவு பேட்சப் ஆயிருப்பாரு சீனியர் ராமதாஸ். ஆனா இவர் அவரை மூர்க்கத்தனமா எதிர்க்க ஆரம்பிச்சு இந்த மாதிரியான செயல்பாட்டுகளை செஞ்சார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே சமயம் டாக்டர் ராமதாஸனுடைய 2வது 3வது மேரேஜை பத்தி நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணலன்னா கூட அதன் மூலமாக அவர் திருமணம் செய்த ஆட்கள் கட்சியை பலவீனப்படுத்துறதுக்கோ இல்ல கட்சியினுடைய நிர்வாகத்தை அதுல தலையிடுவதற்கோ அதன் மூலமாக ஊழல் செய்வதற்கு அந்த மாதிரி வந்தாங்கன்னா நம்ம அதையும் விமர்சிச்சுதான் ஆகணும். ஏன்னா திருமணம் மூலம் கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்ப அதை நம்ம விமர்சிக்கணும். அந்த சென்ஸ்ல தான் நம்ம அதை விமர்சிக்க வேண்டுமே ஒழிய மற்றபடி அவர் 2 மேரேஜ் பண்ணிட்டார் 3 மேனேஜர் பண்ணிட்டாருங்கிறதுக்காகவே அவரை அவருடைய அந்த கட்சிக்காக அவர் உழைத்த உழைப்பை நம்ம மறந்துட முடியாதுங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிற கருத்து. அதை விட இந்த உடைப்பு என்பது நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம். இது சாத்தியமானதற்கு காரணம் இருவருடைய ஈகோ தான். கொள்கை பிரச்சனையோ கருத்தியல் பிரச்சனையோ இல்ல கட்சியினுடைய அந்த நோக்கத்து அது சம்பந்தமான ஒரு உடைப்புன்னா நம்ம அதை பொறுத்துக்கலாம். அது நிறைய கட்சிகள் நடந்திருக்கு. இப்ப திமுகவுல இருந்து மதிமுக போயிருக்கு. அதே மாதிரி இப்ப நிறைய கட்சிகள்ல அந்த மாதிரி உடைஞ்சி போறதுன்னு பாக்குறோம். அதை நம்ம ஓரளவு சரி கொள்கை ரீதியான ஒரு முடிவுன்னா ஒத்துக்கலாம். ஆனா இதுக்கு எந்த காரணமும் கிடையாது. இது அப்பனும் பிள்ளையும் உட்காந்து ஒரு நாள் உட்காந்து ஒரு டேபிள்ல உட்காந்து பேசினாலே இது சால்வ் ஆயிடுவேன். ஸோ குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒரு நாள் வரலாம், உட்காந்து பேசலாம். இந்த மாதிரி நம்ம அடிச்சு விட்டுட்டு இருந்தோம்னா அது பெரிய பிரச்சனையா இருக்கு. இதால தொண்டர்கள் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. 2வது கூட்டணி பேசுறதுக்கும் இது ஒரு பெரிய தடையா இருக்கு. இந்த மாதிரி இருந்தா நம்ம பேரம் பேச முடியாது. கட்சிக்கும் அது நல்லது இல்லை, தொண்டர்களுக்கும் நல்லது இல்லை. 4 பேர் எம்எல்ஏ ஜெயிச்சு வரலாம்ல. இந்த சூழல்ல இந்த மாதிரி பண்றீங்களே என்னப்பா, நம்ம 2 பேரும் நம்மளுடைய ஈகோவை விட்டு கொடுத்துலான்னு 2 பேருமே பேசி இருந்திருக்கலாம். 2 பேரும் பேசியிருந்தாங்கன்னா இதுல மிகப்பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. ஏன்னா இப்ப அவருடைய 2வது மேரேஜோ இல்ல கட்சிக்குள்ள நடக்கிற அந்த குடும்ப பிரச்சனைகள் வெளிவராம தங்களுக்குள்ள சால்வ் பண்ணப்பட்டா கட்சி தொண்டர்கள் அதை பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க. கட்சி தொண்டர்கள் சரி எல்லா வீட்லயும் ஒரு பெரிய குடும்பம்னா அதுல ஒரு போட்டி பொறாம இல்ல வாரிசுக்குள்ள சண்டை இதெல்லாமே சகஜம்தான். இது பொதுவெளியில வராத வரலையும் கட்சியை பாதிக்காத வரலையும் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராத வரலையும் நம்ம இதை பெருசுப்பட்டவனான்னு தொண்டர்கள் அப்படி பெருந்தன்மையா இருந்திருப்பாங்க. நிறைய கட்சிகள்ல தொண்டர்கள் பெருந்தன்மையா தான் இருக்காங்க. ஏன்னா கட்சியினுடைய இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு முக்கியமே ஒழிய தங்களுடைய ஈகோ ரொம்ப முக்கியம் இல்லைங்கிறத தலைவர்களோட கட்சி தொண்டர்கள் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த சூழல்ல இவங்க 2 பேரும் பேசாதனுடைய விளைவு, பேசி ஒரு முடிவுக்கு வராதனுடைய விளைவு இப்ப என்ன ஆயிருக்குன்னா, கட்சி செங்குத்தான பிளவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. உடஞ்சிடுச்சு. அது என்னைக்கு இப்ப அன்புமணி வெளியேற்றப்பட்டாரோ உடனடியாக பாத்தீங்கன்னா அவருடைய ஆதரவாளர்கள்லாம் அவர் தலைமையில
ஒரு பிரிவா செயல்படுறதுக்கு தான் விரும்புவாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பால் வந்து பேட்டிலாம் கொடுத்துட்டாருங்கிறத பாக்குறோம். அன்புமணிக்கு ஆதரவா வந்து இந்த நீக்கம் செல்லாது. ஏன்னா வந்து கட்சியினுடைய தலைவர்ங்கிற முறையில அன்புமணி தான் தலைவர், அவர் எடுக்கிற முடிவு தான் சட்டப்படி செல்லும், தேர்தல் கமிஷனால அங்கீகாரப்பட்டவர் அவர் தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இங்க ராமதாஸ் தரப்பு என்ன சொல்றாருன்னா, கட்சியை என் கண்ட்ரோல தான் இருக்கு, உறுப்பினர்கள்லாம் நான் தான் கட்டு கொட்டிட்டு இருக்கேன், நான் தான் கட்சியை ஆரம்பிச்சேன், நான் சொல்லிதான் எம்எல்ஏ எம்பிக்களுக்கெல்லாம் சீட்டு நான் சொல்லி தான் கொடுத்தாங்க, நான் தான் தீர்மானம் பண்ணேன், ஸோ எனக்கு தான் முழு அதிகாரம் இருக்குங்கிற அந்த துணியை வச்சு, அந்த ஒரு அதிகாரத்தை வச்சு சீனியர் ராமதாஸ் வந்து இந்த முடிவை எடுத்ததாகவும் அது நியாயம்தாங்கிற மாதிரி அவர் வந்து பொது வெளியில அவருடைய ஆதரவாளர்களை வச்சு பேட்டி கொடுத்தாருங்கிறத பாக்குறோம். ஆக ரெண்டு பேருக்குமே வந்து குற்றச்சாட்டுகள், கவுண்டர் குற்றச்சாட்டுகள், அதாவது எதிர் குற்றச்சாட்டுகளும் நடந்து இது வந்து எந்த லெவல்ல இப்ப போயிருக்குன்னா, இது வந்து கட்சியை காப்பாற்ற முடியாத அளவுக்கு மிக மோசமான ஒரு லெவலுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இவரை கட்சியை விட்டு நீக்கலனாலாவது ஏதாவது ஒரு பேட்சப் ஒர்க் பண்ணி கட்சிக்குள்ள வேலை ஏதாவது யாராவது இறங்கி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா அதுக்கான வந்து எந்த வாய்ப்புமே கிடையாது. இப்ப எல்லா வாய்ப்புகளும் பறி போய் இப்ப அன்புமணி தனியாக ஒரு பகுதியை வந்து பிரித்து கொள்ள போகிறார். அதே மாதிரி டாக்டர் ராமதாஸோட ஒரு பகுதி இருக்க போகுது. இதுல வந்து அதிகாரமும் சொத்தும் யாரு கையில இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நீண்ட நெடிய போராட்டத்துக்கான துவக்கமே அன்புமணி நீக்கம் தான். நம்ம அதை சொல்லிக்கொள்ள விரும்புறோம். ஆக வந்து வெறும் நீக்கத்தோட இது நின்று போயிடாது. அன்புமணியை நீக்கினாரு அவர் தனியா போயிட்டாருன்னு இருக்காது. ஏன்னா அது அப்படி இருந்தா வந்து ஈஸியா போயிடுமே, அது பிரச்சனை கிடையாது. சோ அதிகாரம் யார் கையில இருக்கணும், சொத்து யார் கையில இருக்கணும், அங்க இருக்கிற சொத்துக்களையும் பணத்தையும் வந்து நிர்வாகம் பண்ண போறது யாரு அப்படிங்கிறது தானே இப்ப போட்டி. இப்ப அந்த போட்டி வந்து உச்சத்துல இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இது கோர்ட்டுக்கு போகும், தொண்டர்கள் மத்தியில போகும். அப்ப இதனுடைய அல்டிமேட்டான ஒரு கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்கும்னா, கட்சி உடைப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது. அதாவது ஒற்றுமையாக இதுவரையிலும் தேர்தலை சந்தித்த இந்த கட்சி வந்து இப்ப வந்து ரெண்டு பிரிவாக போயிடும். கோர்ட்ல போனா கூட வந்து யார் கையில இருக்கோ அவங்களுக்கு கொடுத்தா கூட தொண்டர்கள் வந்து மாறி மாறி இவர்கிட்ட சில பேர் விசுவாசமா இருப்பாங்க, அவர்கிட்ட ஒரு சில பேர் விசுவாசம் இருப்பாங்க இல்லைங்களா? சோ இப்ப இந்த தொண்டர்களோட லாயல்ட்டி வந்து ரெண்டாக டிவைட் பண்ணப்பட்டாவே ஒரு கட்சிக்கு ஆபத்து. முன்ன இருந்த செல்வாக்கை அந்த கட்சி பெற முடியாது அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு வந்து கண் முன்னால உள்ள ஒரு யதார்த்தமா நம்ம பாக்குறோம். இந்த யதார்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு இவங்க செயல்பட்டு இருந்தாங்கன்னா கட்சி உடஞ்சிருக்காது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தோஞ்சிருக்காது. ஆனா ரெண்டு பேருமே வந்து இதை பத்தி வந்து எந்த கவலையும் இல்லாம அவங்கவுங்க ரூட்ல வந்து அவங்கவுங்க ஈகோவை தளர்த்தாம அவங்கவுங்க அதிகாரத்தை அந்த தோரணையிலேயே பேசிட்டு இருந்ததால கட்சி இன்னைக்கு ரெண்டா உடைஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப வந்து நீங்க உடனடியாக வந்து எலெக்ஷன் வேற அப்ரோச் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்துல கட்சியினுடைய பேரம் பேசும் செல்வாக்கு வந்து கண்டிப்பா குறைஞ்சிடும். பெரும்பகுதி வந்து டாக்டர் ராமதாஸ் கிட்ட இருந்தா கூட இவங்க வந்து பேரத்துக்கு போகும்போது கட்சிகள் வந்து முன்ன இருந்த அளவுக்கு இவங்க பேர வலிமையை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அதானே யதார்த்தம். அவங்களே சொல்லுவாங்க, பாருங்க பாதி கேடஸை வந்து அன்புமணி பிரிச்சுட்டு போயிட்டாரு, அதனால நீங்க கேட்கிற அளவுக்கு தொகை கொடுக்க முடியாது, நீங்க கேட்கிற அளவுக்கு தொகுதிகள் கொடுக்க முடியாது, உங்களுக்கு என்ன அளவு கொடுக்குமோ நாங்க அதை கொடுக்குறோம் அப்படின்னு தான் இப்ப வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆக இதனுடைய இது எங்க கொண்டு போய் முடியும்? ஃபர்தரா வந்து கட்சி வந்து இரண்டாக உடைந்து விட்டது அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்து. இதுல வந்து தொண்டர்கள் வந்து இப்ப வந்து ரொம்பவும் குழம்பி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஏன்னா யாரோட போனா அந்த எந்த கட்சிக்கு வந்து தொண்டர்கள் பலம் அதிகமா இருக்குங்கிறது தொண்டர்களாலே கண்டுபிடிக்க முடியாது இப்போ. ஆக வந்து அன்புமணியோட போறதா இல்ல சீனியரோட போறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கலக்கத்துல குழப்பத்துல இருக்கிறாங்க தொண்டர்கள்ங்கிறத பாக்குறோம். ஆக இந்த கட்சி ரெண்டாக உடைவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கறதான் நம்ம இந்த நேரத்தையே ஒரு கருத்தாக பதிவு பண்றோம். அன்புமணிக்கு இது கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே அன்புமணியை தான் வான் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி சீனியரும் கொஞ்சம் அன்புமணி விஷயத்துல கொஞ்சம் அவரோட அழைச்சி பேசி இதை சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா ரெண்டு பேருமே வந்து தங்களுடைய கடமைகள் இருந்து தவறிட்டாங்க. காரணம் அதிகார போதை. அதிகார போதை பாமகவை இரண்டாக பிளந்து விட்டது அப்படிங்கிறதான் நம்ம சொல்லிக் கொள்கிற கருத்தாகும். இன்னொரு வேற ஒரு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.